இப்போ நம்ம ஜென்ரேஷன் பீப்புள் கிட்டயெல்லாம் நீங்க என்ன மாதிரியான சேவிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிட்டு யோசிக்காம மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி, போஸ்ட் ஆஃபீஸ், கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லுவோம். இப்போவுமே நம்மளுடைய வரவுக்கு ஏத்த செலவு வந்து கரெக்டா பண்றதுக்கு வந்து என்னால முடியல. ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரகிளா வந்து போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், அதாவது நம்மளுடைய பாட்டி, அத்தை, அம்மா அவங்க கிட்ட எல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு பாரம்பரியமான ஒரு சுவாரஸ்யமான சேவிங்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளோட கலாச்சாரத்துல அது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு முறையாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருடைய வீட்லயுமே நம்ம பாட்டி தாத்தாங்களோ இல்ல அப்படின்னா அம்மாக்களோ வந்து சொல்ற இந்த டைலாக்கை எல்லா வீட்லயுமே நம்ம கேட்டிருப்போம். நான் என்ன வேலைக்கா போறேன், வீட்டுலதான் இருக்கேன், என்கிட்ட எது காசு, என்கிட்ட காசே இல்லை, கொடுத்த காசெல்லாம் செலவாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுல எடுக்கக்கூடிய முக்கியமான சில டிசிஷன்ஸ்ல பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அது அவங்க கிட்ட இருந்துதான் வரும். அந்த ரொம்ப இக்கட்டான எமர்ஜென்சி, வேற சுச்சுவேஷனே இல்லை அப்படிங்கும் போதுதான் அவங்க கிட்ட ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய எல்லா பணங்களையுமே வெளியே எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அவங்க கிட்ட கேட்கணும். ஓப்பன் அப் ஆகிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கணும். இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வேணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த சீக்ரெட் மணி எல்லாமே வெளியில வந்து வரும். அந்த மாதிரி நிறைய ஹிடன் பிளேசஸ்ல வந்து அவங்களுடைய மணி அப்படிங்கிறத சேவிங்ஸ்க்காக வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான ஹிடன் பிளேசஸ் வந்து என்னென்ன, நம்ம ட்ரெடிஷ்னலா எப்படியெல்லாம் அவங்க மணியை வந்து வீட்லயே வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா அப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற அவேர்னஸ் எல்லாம் வந்து இல்லை. ஸோ வீட்டில் இந்த மாதிரி குறிப்பிட்ட சில இடங்கள்ல வந்துட்டு பணங்களை ஒழிச்சு சேமிச்சு வைக்கிறதும், ரெண்டாவது கோல்டுலையும் லேண்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் தான் ஒரு மேஜரான ஒரு சேவிங் மெத்தடா இருந்தது. அதுல ஒரு போர்ஷனான வீட்டுல என்ன மாதிரியான ஹிடன் பிளேசஸ்ல மணி சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான எல்லா தகவலையும் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த யூனிக்கான ஹிடன் பிளேசஸ் மட்டும் இல்லாம ஒரு கிரைம் ஹிடன் பிளேஸும் இருக்கு, ஒரு சுவாரஸ்யமான ஸ்மார்ட்டான பிளேஸும் இருக்கு. அதையெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க, அது உங்களுடைய சேவிங்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சுவாரஸ்யமாவும் இருக்கும். முதல் ஹிடன் பிளேசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தட், நம்ம பாட்டி காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடியது அஞ்சரை பெட்டி. ஸோ நம்ம பெண்கள் வந்து அதிக நேரம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னோம்னா கிச்சன் தான். கிச்சன்ல அவங்க தான் ராணி அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ கிச்சன்ல என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்கு, எவ்வளோ மீதி தேவைப்படுங்கிறது எல்லா லிஸ்ட்டுமே அவங்க கையில ஃபிங்கர் பிரிண்ட்ல இருந்ததுனால அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய சேவிங்ஸ்லயும் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டி காலத்துல இருந்தே இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால அஞ்சரை பெட்டி தான். இப்பவும் அஞ்சரை பெட்டியில யாரெல்லாம் அட்லீஸ்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆகுது போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரிசி டப்பா. அரிசி கொட்டுறதுக்காகவே நம்ம வந்து நிறைய பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் நம்ம வந்து வச்சிருந்தோம். அண்ட் மண் பாத்திரங்களையும் நிறைய பேர் கொட்டி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான பாத்திரங்கள்ல எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா அரிசிக்கு உள்ள வந்து அவங்க மணியை வந்து ஒளிச்சு வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த இடங்கள் எல்லாம் அந்த வீட்டு பெண்களை தவிர்த்து வீட்டுல வேற யாருமே அதிகமா தொடாத அண்ட் யாருமே பார்க்காத ஒரு பிளேசஸா இருந்ததுனால இந்த இடங்கள் எல்லாம் பணம் சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியா வந்து அவங்களுக்கு இருந்தது. வீட்டுல ஒரு செலவுக்காக வந்து ஒரு மாசம் 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு அதுல முதல்ல ஒரு 1000 எடுத்து அரிசி டப்பாலையோ ஒரு 500 ரூபாய் எடுத்து அஞ்சல் பெட்டியிலேயே வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால மணி சேவ் பண்றது அப்படிங்கிறது ஈஸியா அவங்களால மல்டிபிள் வந்து பண்றதுக்கு வந்து முடிஞ்சுது. என்ன சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதை வந்து வெளியே வந்து அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த பணம் அப்படிங்கிறது உள்ள இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருந்தது. அண்ட் மூணாவது ஹிடன் பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புழங்காத பாத்திரம். இது கண்டிப்பா அந்த ஒளிச்சு வைக்கக்கூடிய பெண்களே தொடாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். பரணி மேல அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு நிறைய உபயோகப்படுத்தாத பொருட்கள், நம்ம எப்பவாவது தேவைப்படும் போது ஒரு ஃபங்க்ஷன் வருது அந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் வந்து மேல வந்து பரணியில வச்சிருந்தாங்க. அந்த பரணியில எடுக்கிற 10 பாத்திரத்துல கண்டிப்பா ஒரு 4-5 பாத்திரத்திலேயாவது பணம் அப்படிங்கறத அவங்க வந்து சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் நடந்தது. ஒரு பாட்டி வந்துட்டு பரணி மேல இருக்கக்கூடிய பொருள்ல வந்துட்டு பணம் வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க. அவங்க வச்சதுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அவங்க மறந்துட்டாங்க. சோ பரணி மேல இருந்த எலி வந்து அந்த நோட்டை எல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு ஃபுல்லா வந்து டேமேஜ் வந்து ஆயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸ் வந்து நான் பார்த்திருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து வச்சதே மறக்கிற அளவுக்கு நிறைய இடங்கள்ல வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுவுமே ரொம்பவே சுவாரஸ்யமா தான் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே இறக்கி நம்ம கிளீன் பண்ணும்போதுதான் இந்த மாதிரியான மணி சேவிங்ஸ் எல்லாம் நம்ம கண்ணிலேயே தட்டுப்படும். நாலாவது, இப்ப வரைக்கும் நம்ம அம்மாக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரொம்பவே யூனிக்கான
ஒரு ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் சாரீஸ் தான். புடவையில மடிச்சு வைக்கும் போதே கூட சேர்த்து கொஞ்சம் புதுமையான நோட்டுகளா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட்டை மறைச்சு வைக்கிறதா இருக்கட்டும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புடவையை மடிச்சிட்டோம் அப்படின்னா இப்படி தூக்குனோம்னாவே உள்ள தெரியிற மாதிரி பணங்களை வந்து மடிச்சு வைப்பாங்க. அதுவும் இன்னும் ஒரு சிலர் பேர் இருக்காங்க, புடவை மடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே உள்ள பணத்தை வச்சு மடிச்சிருவாங்க. இப்படி நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா கூட உள்ள வந்துட்டு மணி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அந்த புடவையை எடுத்து சுத்தமா உதறினாதான் தெரியும். அந்த மாதிரி இன்னைக்குமே நிறைய பெண்கள் வந்து சேவ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ உங்களுடைய அம்மாக்கள் எந்த மாதிரி வந்து மணி சேவ் பண்ணுவாங்க, பீரோல எந்த இடத்துல எல்லாம் ஹிடன் பிளேசஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஃபிஃப்த் பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய புக்ஸ். ஸோ எல்லார் வீட்லயுமே அந்த காலத்துல புத்தகம் படிக்கிற பழக்கங்கள் இருந்ததுனால நாவல்ஸா இருக்கட்டும், ஸ்டோரிஸ், கிரைம் புக்ஸ், வாரத்துல வரக்கூடிய அவல் விகடன் மாதிரியான வார மலர்கள் இதெல்லாமே இருந்தது. ஸோ அவங்க யூனிக்கா யூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பழைய புக்ஸ்ல வந்துட்டு பணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சேவ் பண்ணி வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து ரொம்பவே மோஸ்டான ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். சிக்ஸ்த் ஹிடன் பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மாக்கள் பயன்படுத்திய ஓல்டு பர்ஸ். நம்ம ஜுவல்லரி ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா அந்த டைம்ல ஒரு பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்ல அப்படின்னா அவங்களுடைய யங் ஜென்ரேஷனா இருந்த சமயத்துல வந்துட்டு சில பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து இப்ப எங்கேயும் வெளியில போறது இல்லை அப்படிங்கிறதுனால பீரோலையோ அலமாரிலையோ அப்படியே அது இருக்கும். அந்த பர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 100 ரூபாயாவது வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. கேட்டோம்னா பர்ஸை காலி பண்ணக்கூடாது, அதனால நான் வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. ஒரு 4-5 பர்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து எடுத்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபாயாவது சேரும். அந்த அளவுக்கு பணங்கள் வந்து அதுல இருந்து எடுக்காம அந்த பர்ஸ்லயே வந்து மெமரபிளா வந்து வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் 7th பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போட்டோ ஆல்பம். இன்னைக்குதான் நம்ம எல்லா போட்டோஸுமே பென் டிரைவ்லயும் மொபைல்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அப்போ அவங்களுடைய மெமரிஸை எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு பழைய ஆல்பம் தான். இந்த ஆல்பம்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம்க்கு பின்னாடி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அது யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் இது எங்களுடைய கல்யாண ஆல்பம், இது எங்களுடைய சீர் ஆல்பம் சொல்லி நம்ம எடுத்து காட்டுவோம். அது வரைக்கும் பீரோல பத்திரமா தான் இருக்கும். யாரும் அடிக்கடி அதை எடுத்து போய் பாக்குறது இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சூப்பரான ஒரு ஹிடன் பிளேஸ் அப்படின்னா அந்த காலத்துல போட்டோ ஆல்பம் தான். அண்ட் 8th பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கிரைமான ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பக்கத்து வீடு. அம்மாக்கள் எல்லாம் அந்த காலத்துல ஹேண்டில் பண்ண ஒரு கிரைம் அப்படின்னு சொன்னா இந்த பக்கத்து வீடு தான். எப்ப கேட்டாலுமே நான் லதாக்கு 500 ரூபாய் கொடுக்கணும், ராதாக்கு 200 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்பா கிட்ட மாச சம்பளம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நான் இவங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி வச்சுப்பாங்க. அவங்க கிட்டே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேட்டா எங்க வீட்டுக்காரர் கேட்டாருன்னா ஆமான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. பணம் வந்து வாங்கி அவங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸ்ட்ராவா இவங்களுடைய சேவிங்ஸ்க்காக எடுத்து வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு கிரைம் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஒரு வேர்டுக்காக அதை சொன்னாலுமே நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அவங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சேர்த்தி வச்சதைத்தான் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பணத்தை அவங்க சேர்த்தி வைக்கல அப்படின்னா செலவோட செலவா இதுவும் 10ல் 1 வந்து போயிருக்கும். அவங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி அங்கங்க ஒரு சிறு தொகையை சேர்த்து வச்சதுதான் நம்மளுக்கு அந்த வருஷத்தினுடைய முடிவுல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகை அப்படிங்கிறது அவங்களுக்கு சேர்ந்திருக்கும். அது அவங்களுக்காகட்டும் இல்ல வீட்டு காரியங்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்படி எல்லாமே சேர்த்து வைக்கிற பணத்தை எல்லாமே அவங்களுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இல்ல, அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி டெவலப்மெண்ட்டுக்காக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா சில நேரங்கள்ல எதிர்பாராத விதமா அவங்க சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட ஹஸ்பண்ட் கேட்டுட்டாரு அப்படின்னா வீட்டுல பிரச்சனை தான். அண்ட் 9th பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சீட்டு போடுறது. ஊருக்குள்ள எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் மாச சீட்டு, அதுக்கப்புறம் மாசத்துல 2 தடவை கட்டுற மாதிரியான சீட்டு, நகை சீட்டு, தீபாவளி சீட்டு, பாத்திர சீட்டுன்னு நிறைய விஷயங்கள் வந்து போடுவாங்க. சோ அவங்க வந்து அந்த சீட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கறதே எப்ப தெரியும் அப்படின்னா தீபாவளிக்கு ஸ்வீட்டு காரமோ இல்லைன்னா பாத்திர சீட்டுல பாத்திரமோ வீட்டுக்கு வரும்போதுதான் ஒரு வருஷமா அவங்க இந்த சீட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியும். வீட்டுக்கு தெரியாம வீட்டுல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாம அந்த குரூப்ல ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்து மாசம் மாசம் அவங்க வந்து அமௌண்ட் வந்து கட்டிட்டு வந்திருப்பாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு ஜுவல் எடுக்கிறாங்க, தீபாவளி சீட்டு வந்து போடுறாங்க அப்படின்னா தீபாவளி சீட்டு பண்ணா எடுத்தும் ஹஸ்பண்ட்க்கு வரக்கூடிய போனஸையும் சேர்த்து ஒரு ஜுவல்லா வந்து அவங்க மேக் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் பாத்திர சீட்டு வந்து போடுறாங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களும் அதுலயே வந்து வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிறு தொகைகளை சேர்த்து தான் நகையும் பாத்திரங்களும் பணமும் சேமிச்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்துல.
அண்ட் 10th பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா கணக்கு காட்டுறது. இதுல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம். இது அந்த காலத்துல இருந்து இப்ப நம்மள வரைக்குமே இது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. என்ன ஒரு ஐட்டம்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்தாலும் சரி, ஒரு செலவு வந்து ஒரு 10 ரூபாய் ஆகுது அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட சொல்றது 12,000 ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2,000 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ல தான் இருக்கும். சப்போஸ் வந்து அந்த செலவு எக்ஸ்டர்ன் ஆகுதுன்னா இதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே வந்து பிளான் பண்ணியிருந்திருப்போம். ஸோ ஆரம்பத்துல இருந்தே ஒரு மந்த்லி பட்ஜெட்ல சேவிங்ஸ் வீட்டுக்காக எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ராவா தான் சொல்லுவாங்க. இப்ப மளிகை கடைக்கு ஒரு 5,000 கொடுக்கணும்னா 6,000 கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. பால்காருக்கு மாசம் 1,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா 1,200 கொடுக்கணும்னு கேட்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு 3,000 வேணும் அப்படின்னு சொன்னா 3,500 4,000 அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப கேட்டாலும் குழந்தைகளுடைய ட்ரெஸ் அதிகமா இருக்கு, மளிகை பொருள் சொந்த பந்த வீட்டுக்கு அதிகமா வந்திருந்தாங்க, இந்த தடவை பலகாரம் செஞ்சிருந்தோம், நிறைய ஆயிடுச்சுன்னு நிறைய ஏதாவது ஒரு கணக்கு டேலி வந்து பண்ணிருவாங்க. பட் அந்த பணம் எல்லாமே சேவிங்ஸ்ல கண்டிப்பா அவங்க சேவ் வந்து பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இது நம்மளுடைய பாட்டி காலத்திலயோ அம்மா காலத்திலயோ மட்டும் இல்ல, இப்பவும் நம்ம அதையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்ப ஹஸ்பண்ட் ஷாப்பிங்காக அமௌண்ட் எவ்வளவு தேவைப்படும்னு கேட்டா 3,000க்கு நம்ம பட்ஜெட் வச்சிருந்தோம்னா கண்டிப்பா 5,000 வாங்குவோம். ஏன்னா அடிஷ்னலா ஏதாவது ஒரு மேக்கப் செட் வாங்கலாம், இல்லைன்னா சன்கிளாசஸ் வாங்கலாம், நம்ம கையில ஒரு சேவிங்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலா விமன்ஸ் கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். இந்த 10 ஹிடன் பிளேசஸ்லயுமே நீங்க எந்த இடத்துல எல்லாம் பணம் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. இப்ப நியூவான மெத்தட்ல எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் எது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு, எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதுக்கும் சேவிங்ஸ் பண்றதுக்கும் ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளை பார்த்து 4 பேர் சேவ் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாவும் இருக்கும். இந்த மாதிரியான மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க.